Hi friends, this is Gayatri. Welcome to our channel. ஒரு ஆண் தாம்பத்திய தேவைகளை 24 மணி நேரமும் வெளிப்படுத்திட்டே தான் இருப்பான். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இது அவ்வளவு சீக்கிரம் பண்ணிட மாட்டாங்க. இப்படி இருந்தும் ஒரு பொண்ணு தாம்பத்திய தேவைகளை வெளிப்படுத்துறானா எவ்வளவு தூரம் தன்னோட துணையால திருப்தி அடையலங்கிறத புரிஞ்சுக்கணும். கணவனுக்கு தாம்பத்திய எண்ணம் தோணும் போதெல்லாம் முக்கியமான அந்த பகுதி நட்டுக்க ஆரம்பிச்சிடுது. சோ எதையாவது பண்ணி தங்களோட தாகத்தை தீர்த்துக்கிறாங்க. ஆனா மனைவிமார்களுக்கு பண்ணணும்னு தோணும் போது அவங்களுக்கு எதுவுமே உடனடியா நடக்கிறது இல்ல. சோ விரக்தி அடைஞ்சிடறாங்க. மனசுக்குள்ளேயே ஆண்களை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. முழு திருப்தி கிடைக்காம எதுவும் நிறைவேறலனா பொண்ணுங்களுடைய மன ஓட்டத்தை வெறும் வார்த்தைகளால விவரிச்சிட முடியாது. டிவில ஏதாவது ஒரு கசமுசா படம் போட்டாலும் அப்படியே வெறிக்க வெறிக்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கெல்லாம் அப்படி நடக்காதான்னு ஏக்கங்கிறது உண்டாயிட்டே இருக்கும். ஒரு பொண்ணுக்கு இருக்கிற இந்த தாம்பத்திய தேவைகளை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சம்பந்தப்பட்ட ஆண் இந்த மாதிரியான சிக்னலை கண்டுகொள்ளாம இருக்க கூடாது. அலாட்டாலனா வேற யாராவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திப்பாங்க. தாம்பத்திய தேவைகளும் அதிகமா இருக்கிறதால சம்பந்தப்பட்ட பொண்ணும் பெரிய அளவுல இந்த எதிர்ப்பையும் தெரிவிக்க மாட்டாங்க. சோ அந்த லெவலுக்கு போக கூடாதுன்னா சம்பந்தப்பட்ட ஆணே எல்லா சிக்னலையும் சக்சஸ்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒரு பொண்ணு நம்பிக்கையே இல்லாம இருக்கானா அதுதான் ஃபர்ஸ்ட் சிக்னல். நல்லா மாங்குன்னு தாம்பத்தியம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வரும். சோ நம்பிக்கை வர வரைக்கும் எல்லா நேரத்தையும் தாம்பத்தியத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். ரெண்டாவது, தூக்கமே இல்லாம பல முறை தடபடுறத பார்க்க முடியும். திருப்தியும் இல்ல, வேளா வேலைக்கும் பண்ணலனா மனைவிமார்கள் தூக்கத்துல இருந்து கூட அடிக்கடி விழிச்சுப்பாங்க. நீங்களே இதை சோதிச்சு பார்க்கலாம். நல்லா மூச்சு முட்டுற மாதிரி தாம்பத்தியம் நடக்கும்போது மனைவிமார்கள் எங்க கிடக்குறோம்னே தெரியாம கிடப்பாங்க. கம்ப்ளைண்டே இருக்காது. அடுத்த நாள்ல இருந்து வரவேற்பும் அமோகமா இருக்கும். சோ அவங்க நிம்மதியா உறங்குறத வச்சே உங்களோட தாம்பத்திய ஆற்றலை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இளமையா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் திருப்தியான தாம்பத்தியம். நங்கூரம் நல்லா விழல மனைவிமார்கள் அவங்க சர்ம பொலிவை இழந்துருவாங்க. இது கூட ஒரு சூப்பரான சிக்னல்ங்க. பொலிவு இல்லாம இருக்காங்கன்னா வாசல் பகுதியில தீண்டல் தேவைன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சர்மம் மென்மையா இருக்க கொலஜின்ங்கிற ஹார்மோன் அவசியம். போதுங்கிற அளவுக்கு தும்சம் பண்ணா மட்டும்தான் இந்த கொலஜின்ங்கிறது உருவாகும். அடுத்த சிக்னல், அவங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்துட்டே இருக்கும். மேட் சரியா நடக்கலனா நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகம் எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் மனைவிமார்கள் எப்ப பார்த்தாலும் சீக்கு வந்த மாதிரியே இருப்பாங்க. இதை வச்சு அவங்களுக்கு தாம்பத்திய தேவைகள் மழை அளவு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். பிராங்கா சொல்லணும்னா அடிக்கடி ஷாட் விழும்போது காய்ச்சல்லாம் எதுவுமே இல்லாம சுறுசுறுப்பா இயங்குவாங்க. அடுத்து இந்த ஆபீஸ் மாதிரியான இடங்கள்ல பொண்ணுங்கிட்ட இருந்து ஒரு சிக்னல் வரும். அதாவது வீட்டு விஷயத்தெல்லாம் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் கிட்ட தெரிவிச்சுட்டு இருப்பாங்க. நல விரும்பிங்கிற பேர்ல அந்த ஆளும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திப்பான். மேலும் கணவன் வேஸ்ட், அந்த ஆள் எதுக்கும் லாயக்கு இல்ல, இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தங்க கிட்ட தெரிவிக்கிறாங்கன்னா அது கிளியரான தாம்பத்திய திருப்தியின்மையின் சிக்னல் தாங்க. நல்லவன் அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புவான். அதுவே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவன் நைஸா வேலையை பார்த்துருவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் அந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.